ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தோலை சீவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்ததுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்த பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குறிப்பாக தண்ணி சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்ச மாவை அதுலேருந்து நம்ம மசால் வடைக்கு நம்ம எப்படி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு எண்ணெயில் போடுவோமோ அதே மாதிரி நம்ம ஒரு உருண்டையை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ளங்கையில் வச்சு தட்டி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி அதில் தோசை தவா வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டியை அதில் போட்டு 2 சைடு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாதி வெந்த பிறகு அது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து எடுத்த பிறகு சாப்பிட்டோம்னா நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் பார்க்கலாம்.